வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா மார்ச் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போறோம்னா இயர்லி டீலிமிட்டேஷன் அண்ட் உமன்ஸ் கோட்டா 2029, அதாவது முன்கூட்டியே தொகுதி மறைவரை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடை 2029 மக்களவை தேர்தல் நடக்க போகுது இல்லையா. ஸோ ரீசெண்டாக 2024 நடந்தது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் வந்து 2029 நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் 33% வந்து அலோகேட் பண்ணிடும் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் டு த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்துல சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன திருத்தம் சொல்லிட்டு உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ஆர்டிஐ அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ரேட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல தகவல் அறிவிப்போம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ இந்த சட்டத்துல அப்ளிகேஷன் போட்டு அது ரிஜெக்ஷன் ஆகிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்குறோம். ஸோ அது தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா லான்ச் ஆஃப் பரம் 2026 அவேர்னஸ் கேம்பெயின், அதாவது பரம் 2026. இது வந்து எதை சார்ந்துனா இப்போ ரீசெண்டா வந்து வருமான வரி சட்டம், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் புதுசா வந்து 2026 லான்ச் பண்ணாங்க இல்லையா. அது வந்து ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. இதை சார்ந்த அவேர்னஸ் அண்ட் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு எடுத்து செல்லணும்ன்றது காரணத்துக்காக தான் இந்த பரம் 2026 கேம்பெயின், அதாவது பரம் 2026 விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் தொடங்கி இருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2026, அதாவது நுகர்வோர் நீதி அறிக்கைன்னு சொல்லிட்டு 2026 நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஸோ இந்த இது சார்ந்த தகவல் வந்து நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் எக்கானமி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது தேசிய ஏஐ திறன் மேம்பாட்டு முயற்சி மற்றும் ஆக்கப்பூர்வ பொருளாதார திட்டங்கள். ஸோ இது சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்டோரேஷன் ஆஃப் ரோட் டேப் பெனிஃபிட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது ஏற்றுமதியாளருக்கான ஸ்கீம் தான் இந்த ரோட் டேப். ஸோ இதுல வந்து சில சலுகைகளை வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து அந்த சலுகைகளை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரேங்கிங், அதாவது தேசிய மின் விநியோக தரவரிசையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இதுல யார் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அந்த ரேங்கிங்ஸ்லாம் சொல்லிட்டு அது சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிசலேனியஸ் டாபிக்ல இம்பார்ட்டன்ட் டேல என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 24 இன்னைக்கு வந்து என்னது வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, அதாவது உலக காசநோய் தினத்தை நம்ம இன்னைக்கு நினைவு கூறி கொண்டாடுறோம். மார்ச் 24, 2026 கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ இதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல வந்த திருக்குறள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது என்ன திருக்குறள்னா திருக்குறள் எண் 579, ஒருத்தர் ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாராற்றும் பண்பே தலை, அதாவது இங்கிலீஷ்ல திருக்குறள் 579 to show kindness even to those who act to deserve punishment and to treat them with forbearance is the highest virtue. அதாவது இந்த திருக்குறளோட மீனிங் என்ன சொல்லி பார்த்தோம்னா உலகத்திலே சிறந்த பண்பு என்னன்னா நம்மளுக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஒருத்தர் நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணிட்டாரு, ஒரு நம்மளுக்கு அகேன்ஸ்ட் அதை ஒன்று செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து நம்ம பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் தரத்துக்கு அவர் ஏற்ற ஆளாக இருந்தாலுமே கூட நம்ம திரும்பி வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்காம அவருக்கு நம்ம திருப்பி அன்பை கொடுக்கறது தான் இந்த உலகத்திலே சிறந்த பண்புன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான திருக்குறள் வந்து இதான்ப்பா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இயர்லி டீலிமிட்டேஷன் அண்ட் உமன்ஸ் கோட்டா 2029, அதாவது முன்கூட்டியே தொகுதி மறுவரை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடா பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி கொண்டு வந்த ஆக்ட் தான். மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்களவையா இருக்கட்டும் சட்டமன்றமா இருக்கட்டும் இதுல வந்து 33% பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லிட்டு நம்மளோட 106வது அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா, 106வது சட்ட திருத்தத்தில் ஒரு சட்டம் போட்டாங்கப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 2029 லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா. சோ இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்திடலாம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரீசெண்டா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரை, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகள் என்ன அடிஷனலாக ஆட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடஒதுக்கீட்டை வந்து அமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்கு ப்ரியராக அந்த 2029 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த 2027 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம். அதாவது 2021 நடக்கவிருந்த அந்த கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 2027 நடத்த போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த வரையறை அந்த டீட்டெயில்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், அதாவது சட்டமன்ற தொகுதி, அதாவது தொகுதிகளோட மறுவரையறையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் படி, இந்த டீடைல்ஸ் படி 2011 டேட்டா படி, மக்கள் தொகை கணக்கு டேட்டா படி பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல எத்தனை தொகுதிகளாக மாறும் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லோக்சபா மக்களவையில் பார்த்தீங்கன்னா 543 தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 816 மாறும்பா. இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் 543 தொகுதிகளாக இருக்க மக்களவை தொகுதிகள் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 816 மாறிடும். ஸோ இதில் வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது பெண்களோட எம்பி சீட் எத்தனைவா இன்க்ரீஸ் ஆகும்னா 273, அதாவது 273 சீட்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து கோட்டாவாக போயிடும் எம்பி சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து இந்த மறுவரை பண்ணதுக்கப்புறம் சீட்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 543 816 மாறும். அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அவங்க பெண்களுக்கான இடம் எத்தனையா இருக்குன்னா 273 மாறும். அதாவது 273 லோக்சபா மக்களவை தொகுதிகளா மாறும் பெண்களுக்கு. சோ இது மூலமா பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு சார்ந்த எக்ஸாம் சார்ந்த நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மறுவரை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், தொகுதி மறுவரை, தொகுதியோட பார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, தொகுதியை வந்து அடிஷனலாக ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்திருத்தத்துக்கு கீழ் வருதுன்னா, எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னா ஆர்டிகல் 82 தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? சட்டவிதி 82, சட்டப்பிரிவு 82 கீழே தான் வந்து நம்ம இந்த தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் நடத்துவோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்லிமெண்ட்லேயும் லோக்சபாலையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லி பார்க்கும்போது 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கொண்டு வந்தாங்க. அதாவது 106வது சட்ட திருத்தம் வந்து 2023 கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் தான் வந்து பெண்களுக்கு வந்து 33% பார்த்தீங்கன்னா மக்களவையிலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, மாநில சட்டமன்றத்திலும் சரி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் வந்து போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி வேற என்ன நம்மளுக்கு தேவைன்னா, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் நடத்தி ஆகணும். ஏன்னா வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் தொகுதியோட டென்சிட்டி அடர்த்தி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியாது. ஸோ கேதரப்பா இருக்கனால நம்ம வந்து தொகுதியை வந்து ரெண்டா பிரிச்சாதான் நம்ம வந்து தனித்தனியாக அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களாக இருக்கனால தொகுதி மறுவரைன்றது நம்ம வந்து அப்பப்போ நடத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 4 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. எப்பப்பெல்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1952, 1952, தென் பார்த்தீங்கன்னா 62, 1971, தென் வந்து பார்த்தீங்கன்னா 2002. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் 2002க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 24 இயர்ஸ் கேப்பில் நிறைய சேஞ்சஸ் அந்த தொகுதி செஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்து அந்த தொகுதி வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அதை வந்து அடிஷனலாக இன்னொரு தொகுதியாக மாற்றலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இப்போ கரண்ட்டில் வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மறுபடி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேட்டர் பில் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த டென்யூர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரைம் மினிஸ்டர். அதாவது பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தேவகவுடா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, amendments to the foreign once again ஓகேப்பா. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, amendments to the foreign contribution ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு சட்ட திருத்தங்கள். ஓகேங்களா? இது சார்ந்த தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து சில என்ஜிஓஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? என்ஜிஓஸாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்க கம்பெனிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதி, ஓகேங்களா, அந்த நிதியை வந்து எப்படி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க, அந்த இந்தியாவில் இருக்க என்ஜிஓஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கு சரியா வரி கட்டுறாங்களா, அந்த செலவு அந்த கணக்கெல்லாம் வந்து கவனிக்கிற அந்த சட்டம் தான் வந்து நம்மளுக்கு
இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏதாவது தவறு செய்யும் போதோ ஏதாவது குற்றம் செய்யும் போதோ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே தான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஓகேங்களா. இதில் வந்து சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சட்டத்தின் கீழே ஏதாவது தவறு நடக்கும் போது, அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியில் ஏதாவது இந்தியாவில் இருக்க ட்ரஸ்ட்டோ என்ஜிஓஸோ ஏதாவது குற்றம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக இருந்துச்சுப்பா ஓகேங்களா. 5 இயர்ஸாக இருந்தது, அதாவது 5 ஆண்டுகளாக இருந்தது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 5 இயர்ஸ்ன்றது 1 இயராக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. அதாவது தண்டனை காலம் வந்து 5 ஆண்டுகள்லேருந்து நம்மளுக்கு வந்து 1 ஆண்டாக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே அதாவது எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ வெளி ட்ரஸ்ட்லேருந்து, வெளிநாட்டு ட்ரஸ்ட்லேருந்து, ஃபாரின் ட்ரஸ்ட்லேருந்து எவ்வளோ இந்தியன் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் வருது, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சார்பில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஆக்டில். அதுதான் அது. ஸோ ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அதாவது ஒரு நியமனமிக்க அதிகாரியை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா the bill introduced fixed timeline for utilizing the foreign funds received on the prior permission. அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கால கெடுவில் வந்து அந்த நிதியை வந்து பயன்படுத்தி அதுக்கு உண்டான செலவு வந்து நம்ம கணக்கு காமிச்சணும் கவர்மெண்ட். ஸோ இந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த ஆக்டில் நம்ம பார்த்துருக்காங்க கவர்மெண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி எத்தனை அசோசியேஷன் வந்து இந்த எஃப்சிஆர்கே கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,000 அசோசியேஷன் வித் நெட் ஒர்த் ஆஃப் 22,000 crore ஆனுவலி. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியிலிருந்து பேலன்ஸ் பண்ணுற அந்த என்ஜிஓஸ், அந்த அசோசியேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 இருக்குப்பா. 16,000 சங்கங்கள் இருக்குது. ஸோ இந்த சங்கங்களுக்கு எவ்வளோ நிதி வருது வெளிநாட்டிலேருந்து மொத்தமாக சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி நிதி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிஓக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசிஸ் ஆர், அதாவது இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு பீஸ், அதாவது உலக அமைதியை எய்துதல். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்மெண்ட், அதாவது ஆயுத குறைப்பு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசிஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இன்க்ரீஸ் இன் ஆர்டிஐ அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ரேட், அதாவது டிக்ரீஸ் ஆர்டிஐ விண்ணப்ப நிராகரிப்பு விகிதத்தில் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிஐன்றது என்னன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இது இந்த சட்டத்தின் கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குப்பா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆர் இந்த ஆஃபீஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. இன்கேஸ் வந்து இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்ப்பா ஓகேங்களா. அந்த கம்ப்ளைண்ட் சார்ந்த டீட்டெயில்ஸ், அதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா, இதை சார்ந்த தகவல். அண்ட் தென் வந்து ஒரு வாட்டர் முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம எவ்வளோ டேக்ஸ் முன்னாடி கட்டிக்கிறோம், எவ்வளோ டேக்ஸ் பெண்டிங் இருக்குது, மக்களால் கட்டக்கூடிய டேக்ஸ் எவ்வளோ பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா, அடிஷனல் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு கிட்ட இருந்து, குறிப்பிட்ட துறையிலேருந்து நம்ம சில தகவலை பெற விரும்புகிறோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இந்த தகவல் வந்து எனக்கு தேவைப்பா ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம சட்டத்திலே இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சட்டத்தின் மூலமா நான் வந்து அந்த தகவல் வந்து 30 நாளைக்குள்ள அந்த அதிகாரிகிட்ட இருந்து பெற்று வாங்கிக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம அப்ளிகேஷன் போட்டு 30 நாளுக்குள்ள நம்ம கேட்ட தகவல் வந்து நம்மள வந்து சேரணும் ஓகேங்களா. இது சேரலைன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு, ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லாம் இருக்கு ஓகேங்களா. இதில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு 30 நாள் ஆகியும் எனக்கு வரல. ஸோ இதை சார்ந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம இந்த கமிஷன்ஸ் கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிஐயோட ப்ராசஸ். தென் இந்த ஆர்டிஐ வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2005 தான் கொண்டு வந்தாங்க இந்த ஆக்டை. 2005 அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஸோ 30 நாளைக்குள்ள நம்மளுக்கு வந்து கேட்ட தகவல் வரலனா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் தகவல் ஆணையத்தை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்தியா லெவலில் இதுக்கு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ராஜ்குமார் கோயல் ஓகேங்களா. இவர் தான் வந்து நம்மளுக்கு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் யார் நம்மளுக்கு சீஃப் கமிஷனர் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஷக்கீல் அக்தர் ஓகேங்களா. ஷக்கீல் அக்தர் தான் நம்மளுக்கு ஸ்டேட் லெவலில், தமிழ்நாடு லெவலில் நம்மளுக்கு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தலைமை தகவல் ஆணையர் ஃபார் நேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் கோயல், ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டுக்கு வந்து யார் தலைமை தகவல் ஆணையர் சொல்லிட்டு பார்க்கும்போது ஷக்கீல் அக்தர் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ பொதுமக்கள் சார்பிலேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு இன்ஃபர்மேஷன் பெறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதோட ரிஜெக்ஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்காம்பா ஓகேங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பர்டிகுலர் டைமில் வந்து அவங்களுக்கு கேட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டேட்டாவை கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் ரேட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்ல போகும்போது நம்மளுக்கு
நம்மளுக்கு 3.26%, அதாவது போடக்கூடிய 100% அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 3.26%, அதாவது 3.26% மட்டும்தான் ரிஜெக்ஷன் ஆகுது. மீதி எல்லாமே வந்து அவங்க உரிய நேரத்தில் சரியான நபரிடம் அந்த தகவல் வந்து போய் சேர்ந்துருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு தரோம்னா, இண்டிகேட்ஸ் இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பெட்டர் ஹேண்ட்லிங். ஓகேங்களா, அதாவது வெளிப்படைத்தன்மைக்காகவும், அதாவது கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, என்ன தகவல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கவர்மெண்ட்டோட நம்ம வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஓகேங்களா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட சிட்டிசன்ஸ் கிட்ட வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. உள்ள என்ன நடக்குது நம்மளுக்கு கிளியராக தகவல் சொல்லுது இல்லை. ஸோ இந்த சட்டத்தின் மூலம் நம்ம வெளிப்படைத்தன்மையாக ப்ரூஃப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் எனாக்டட் இந்த இயர், அதாவது பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2005 2005 தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதாவது இதில் என்ன பார்க்க போறோம்னா, லான்ச் ஆஃப் பரம் 2026 அவேர்னஸ் கேம்பெயின், அதாவது பரம் 2026 விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடக்கம். ஓகேங்களா, ஸோ இந்த பரம் 2026 ரீசெண்டாக நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது புதுசாக இன்கம் டேக்ஸ் விதியை ஒன்று ஏற்றிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2026 முதல் அமலுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த புதிய விதை சார்ந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த பரம் 2026 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த பரம் 2026 மெயின் ஃபியூச்சர்ஸாக பார்க்குறோம். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கண்டக்ட் பண்ணுதா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் த சிபிடி, அதாவது மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் நேரடி வரிகளுக்கான மத்திய வாரியம் தான் இணைந்து இந்த கேம்பெயினை வந்து நடத்துறாங்கப்பா. நெக்ஸ்ட் இது கூட வந்து இந்த அவேர்னஸோட அவங்க என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வெப்சைட் 2.0, அது மட்டும் இல்லாமல் ஏஐ சாட்பாட் நேம் கார் சக்தி டு அசிஸ்ட் யூசர், அதாவது இந்த விழிப்புணர்வு இல்லாமல் வேற என்னென்ன விஷயம்லாம் அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வருமான வரி இணையதளம் 2.0 மற்றும் பயனர்களுக்கு உதவ கார் சக்தி என்ற பேரளவிலான ஏஐ சாட்பாட்டை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தளம், இந்த ஏஐ சாட்பாட்லாம் யூஸ் பண்ணி நம்ம புதிய இன்கம் டேக்ஸ் விதியை பற்றி அறிஞ்சிக்கலாம். எதாவது டவுட்னா நம்ம வந்து இந்த தளத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்ஸையும் இந்த வெப்சைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஐக்கு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன், அதாவது பின்வருவனவற்றில் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு எது ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அதாவது இன்கம் டேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, மறைமுக வரின்னு சொல்லும்போது இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் டேக்ஸ்னா பேலன்ஸ் இருக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துருப்பா. இந்த இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸில் வரும், நேரடி வரியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2026, நுகர்வோர் நீதி அறிக்கை 2026 வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா பேசிக்காக சொல்ல போகும்போது, அதாவது நுகர்வோர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் வாங்குற கன்சியூமர்ஸ். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து நீதி போய் சேருதா. இப்போ வந்து ஏதாவது ப்ராடக்ட்டில் வந்து எக்ஸ்பைரி டேட் மீறி வந்து அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எங்கே போயிட்டு முறையிடுவோம். ஸோ கன்சியூமர் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சார்ந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு முறையிடுவோம். ஓகேங்களா, முறையிட்டு நம்மளுக்கு தேவையான நீதி வந்து வாங்கிப்போம். ஸோ இந்த ப்ராசஸ், நீதி வழங்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எந்த அளவு வேகமாக இருக்குது இந்தியாவில்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ரிப்போர்ட்டு தான் வந்து என்னது, இந்த கன்சியூமர் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2026, அதாவது நுகர்வோர் நீதி அறிக்கை 2026. இதில் வந்து சிறந்த மாநிலமா நம்ம இந்தியாவில் வந்து எது இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் தான் பாருங்க. ஓகேங்களா, 19 ஸ்டேட்ஸ்ல கண்டக்ட் பண்ண, அதாவது கிட்டத்தட்ட 19 பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் கண்டக்ட் பண்ண ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட இதில் வந்து நம்மளுக்கு ஆந்திர பிரதேசம் தான் முதலிடம் வகிச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11th பிளேஸ். ஓகேங்களா, தமிழ்நாடோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11வது இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் பெண்டிங் கேசஸ் எவ்வளோ இருக்குது, இந்த நுகர்வோர் சார்ந்த கேசஸில் வந்து எத்தனை கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஓவர் 5 lakhs கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குப்பா. இதை சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 to 5 months ஆகலாம். ஓகேங்களா, இந்த 3 to 5 monthsக்குள்ளே இந்த 5 lakhs கேசஸ் சால்வ் பண்ணாலுமே கூட ஒவ்வொரு கேஸுமே 3 to 5 months ஆகும் அந்த சால்விங் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 5 lakhs கேசஸ் இருக்குது. இந்த 5 lakhs கேசஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேசஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 to 5 months அளவுக்கு டைம் எடுக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ வந்து இந்த 5 lakhs சால்வ் பண்ணோம்னா கூட புது கேசஸ் வரதான் போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது இந்தியாவில் சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஏன் இந்த ப்ராசஸ்க்கு வந்து டிலே ஆகுது இவ்வளோ, ஏன் இந்த கேசஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன் இதில் இவ்வளோ லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கன்சியூமர் கோர்ட்டாக இருக்கட்டும், இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதாவது மேன் பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வேகன்சி ரேட் இன் கமிஷன், அதாவது கிட்டத்தட்ட 40% பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மேன் பவர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் இல்லாதனால ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக எதை நம்ம பார்க்குறோம்னா பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் ஹவுசிங் செக்டர், அதாவது வங்கி, காப்பீடு மற்றும் வீட்டு வசதி, இந்த துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரதா இந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கன்சியூமர் ஆக்ட்னோடனே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ ஏற்றினாங்க 1986 இல்லையா, 1986 தான் வந்து நம்மளுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2019 பண்ணாங்க. ஓகேங்களா, 2019 வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து சில சட்ட திருத்தம் வந்து அதில் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம இதில் முக்கியமான டேட்டாவாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும், எதுக்கு கூட பொருந்தும், அதாவது ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது அனைத்து பொருட்களுக்கும் மற்றும் சேவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நீதியை பெற்று வழங்கிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது தேசிய ஏஐ திறன் மேம்பாட்டு முயற்சி மற்றும் ஆக்கப்பூர்வ பொருளாதார திட்டங்கள். ஓகேங்களா, இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மள சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐயோட வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்பவே இருக்கு. ஸோ அதை சார்ந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக தான் இந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். இதுக்காக வந்து யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கூகுள் அண்ட் யூடியூபோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ட்ரைனிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கப்பா. அதாவது கூகுள் மற்றும் யூடியூப் நிறுவனங்களுடன் இணைந்து மத்திய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட அந்த ஏஐ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 15,000 யூத்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் தர போகிறாங்க ஃபார் ஃப்ரீ, அதாவது இலவசமாக என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்க 15,000 இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபீல்டாக இருக்கட்டும், டெக்னாலஜி டிஜிட்டல் ஃபீல்டாக இருக்கட்டும், இது சார்ந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க அதிகமாக பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் தர போறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தென் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் டு ஜூன் 2026 நடக்க போகுது. அதாவது இதோட முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ள 2026 நடக்குது. இந்த முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஏஐ பற்றின ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ், ப்ராம்ப்டிங் எசென்ஷியல் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ பார்ட், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஏஐ சார்ந்த ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ், நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்டிங் எசென்ஷியல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் பாடநெறிகளை கவனம் செலுத்துகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ், இரண்டாம் கட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை டு டிசம்பர் 2026, அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன மெயின் ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷனல் பேசிஸ் பார்த்தா நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸில் அட்வான்ஸ்டு அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்பெஷலைசேஷன் யூசிங் டூல்ஸ் லைக் ஜெமினி அண்ட் வெர்டெக்ஸ் ஏஐ, அதாவது ஜெமினி மற்றும் வெர்டெக்ஸ் ஏஐ பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க செகண்ட் ஃபேஸஸில். ஸோ அட்வான்ஸ்டு அதாவது மேம்பட்ட திட்டம் சார்ந்த சிறப்பு பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, இது மூலமாக வந்து ஏஐ சார்ந்த ஃபீல்டில் இந்தியாவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ பூஸ்டிங் த ஆரஞ்சு எக்கானமி, ஆரஞ்சு பொருளாதாரம் என்று சொல்லப்படுவது என்னன்னா ஃபிலிம், அதாவது படம், அதாவது ஒரு மூவி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலு, டெக்னாலஜி, ஸோ இது சார்ந்த ஃபீல்டு, இதெல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு என்னது ஆரஞ்சு எக்கானமி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபீல்டில் வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக இன்னும் ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மை வேவ்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கல்ச்சரல், அதாவது இந்தியாவோட பாரம்பரிய தளங்கள் சார்ந்த தகவல் வந்து டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வேவ்ஸ் ஓடிடியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இந்தியாவோட பாரம்பரிய தளங்கள் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ராட்காஸ்ட் ஆக்சஸ், அதாவது டிடி ஃப்ரீ டிஷ், அதாவது நம்மளோட கவர்மெண்டோட டிடி ஃப்ரீ டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட சேவையை வந்து மேலும் எளிதாக்குவதற்காக என்ன பண்ணியிருக்காங்க இன்பில்டு சேட்டலைட் டியூனர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்பில்டு அதாவது
சேவையை எளிதாகவும் அணுகும் வகையில் மேம்பட்ட மின்னணு நிரல் வழிகாட்டிகள் மற்றும் தொலைக்காட்சிகளையே உள்ளமைக்கப்பட்ட செயற்கைக்கோள் டியூனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பேருக்கு என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது காட்டன் ஆஷ் ஆப், அதாவது காட்டன் ஆஷ் செயலி என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு an artificial intelligence based pest management system, அதாவது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தென் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அரசின் வேலைவாய்ப்பு திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கும்போது இதை வந்து நம்ம இயர் வைஸாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எது லான்ச் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சு கடைசியாக எது லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசெண்டிங் ஆர்டர் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இது எப்போ எந்த இயர்ப்போ லான்ச் பண்ணாங்க? 1989ல் 1989. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 2005. அதாவது கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இது வந்து 2005ல் லான்ச் பண்ணாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1980 1980ல் நம்மளுக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டமாக லான்ச் பண்ணாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜகர் யோஜனா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1999 1999ல் நம்மளுக்கு ஸ்வர்ண ஜெயந்தி ஊரக சுய வேலை வாய்ப்பு திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் படி நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது தான் பாருங்க 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 4th த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜகர் யோஜனா. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005ல் லான்ச் பண்ணது ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டோரேஷன் ஆஃப் ரோட் டாப் பெனிஃபிட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கான ரோட் டாப் சலுகைகளை மீண்டும் வழங்கப்படுது ஓகேங்களா. இந்த ரோட் டாப்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃபார்ம் ரிமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட் ஸ்கீம், அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கான முழு சலுகைகளையும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதாவது இந்த திட்டத்தின் கீழே ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகள் மற்றும் தீர்வுகள் குறைப்பு இந்த ரோட் டாப்போட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த ரோட் டாப்ன்றது என்னன்னா இப்போ வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்களா கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து நம்ம ஃபாரின் மார்க்கெட்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இந்தியாவோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க இப்போ இந்தியா சார்பில் ஓகேங்களா. ஸோ ஏற்றுமதியா இருக்கட்டும் இறக்குமதியா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து வரி போடுறாங்க கவர்மெண்ட்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்றது அதாவது ஏற்றுமதி பண்றதுக்கான வரியை வந்து இந்த திட்டத்தின் மூலமா குறைச்சி அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வரி எக்ஸ்போர்ட் டாக்ஸ் வந்து குறைச்சிடுவாங்க ஓகேங்களா. குறைச்சி அது மூலமா வர தொகையை வந்து அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஊக்குவிப்பா வந்து கவர்மெண்ட் சார்பாக தராங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் வந்து என்னது இந்த ரோட் டாப் ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா February 22 2026 அதாவது February 22 2026 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சலுகையில வந்து தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு குறைச்சிருந்தாங்க ஓகேங்களா. 50% அளவுக்கு குறைச்சிருந்தாங்க. பட் ஆனால் என்னன்னா இந்த February 23 to 31 இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிட்டாங்க. 100% வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து இந்த ஆக்ட் மூலம் நம்ம பயன்பெற்றுக்கலாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுக்கு மெயின் ஏரியாவா என்ன மெயினாக இதை ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த February 23 March 31 டைம்ல ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது இஸ்ரேல் அமெரிக்கா ஸோ ஈரான் ஸோ இவங்களை வந்து வார் பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களுக்கு உண்டான சேதங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான பாதிப்பாக இருக்கட்டும் இதை வந்து சரி கட்டுறதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து ஏராளமான ஸ்கீம்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் வரிசையாக தான் இந்த ஸ்கீமோட அப்டேஷனையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கான வரியை வந்து குறைச்சி அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்பட்ட சேதத்தை வந்து குறைக்கிறது விதமாக தான் இந்த ஒரு சலுகையை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது எக்ஸாம் இன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த ரோட் டாப் திட்டம் வந்து எது எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு January 1 2021 ஓகேங்களா. January 1 2021 தான் வந்து நம்மளுக்கு இந்த ரோட் டாப் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த ஸ்கீம் இருந்துச்சுன்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், அதாவது ஏற்றுமதி திட்டத்திற்கு மாற்றாக அதாவது இந்திய பொருட்கள் ஏற்றுமதி திட்டம் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சுப்பா அதுக்கு மாற்றாக கொண்டு வந்தப்பட்டதான் இந்த ரோட் டாப் ஸ்கீம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பேருக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அசெஷன் அண்டர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் வாஸ் ஃபார்முலேட்டட், அதாவது கூட்டு வந்து இந்திய ஏற்றுமதி ஊக்கத்திற்காக வட்டி சமநிலைப்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது சொல்லிட்டு அசோசியேஷன் இருக்குப்பா. தென் இதுக்கான ரீசன் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பை பேங்க்ஸ், அதாவது ஏற்றுமதியாளர்கள் வங்கி வட்டி சலுகை பெறுகின்றன சொல்லிட்டு ரீசன் இருக்குப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பென்சிவ், அதாவது ஏ மற்றும் ஆர் சரி
மற்றும் ஆர் ஏவின் சரியான விளக்கம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரேங்க், அதாவது தேசிய மின் விநியோகத்தான தரவரிசைன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா சொல்லிட்டு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் யார் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது இந்த ரிப்போர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை ஓகேங்களா, இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து 2வது வருஷமாக வந்து இந்த ரேங்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட் இந்த கம்பெனி தான் வந்து நம்மளுக்கு இந்த தேசிய மின் விநியோக தரவரிசை, அதாவது நேஷனல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரேங்கிங்கில் செகண்ட் இயராக தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனை புள்ளி இவங்க எடுத்துருக்காங்கன்னா A+ கிரேடில் 92.5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது A+ தர சான்றிதழை பெற்று கிட்டத்தட்ட 92.5 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் இருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் இந்த ரேங்கிங்கை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஓகேங்களா, அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய மின்சக்தி அமைச்சகத்தால் தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்கும்போது மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங் நேம் ஆஃப் த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ், அதாவது நீர்மின் நிலையங்களோட பேர்லாம் கொடுத்துட்டு அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது பெலிமெல்லா, அதாவது பாலிமெல்லா, இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒடிசாவில் இருக்குப்பா. தென் வந்து பார்த்தீங்கன்னா கிர்னா இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமோட்டா வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கு, குஜராத்தில் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலி ஓகேங்களா, இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஸ்ஸாமில் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே வந்து மார்ச் 24 வந்து நம்ம வந்து நினைவு கூற போறோம். உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24 2026 சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த நாள் வந்து ஏன் இந்த நாள் வந்து நம்ம வந்து உலக காசநோய் தினமாக கொண்டாடுறோம் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த நாளில் தான் வந்து நம்மளுக்கு ராபர்ட் கோச் என்ற சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டியூபர்குலோசிஸ் காசநோயை உண்டாக்கும் பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்ச நாள் தான் இந்த மார்ச் 24. ஸோ அதை நினைவு கூற, அதை மெமரி பண்ணுற விதமாக தான் நம்ம வந்து இந்த மார்ச் 24 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலக காசநோய் தினம் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேவாக கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஸோ அவர் எந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார், இந்த டியூபர்குலோசிஸ் வந்து உருவாக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஓகேங்களா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் வந்து இந்த காசநோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்ச நாளை தான் நம்ம வந்து மார்ச் 24 உலக காசநோய் தினம் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேவாக கொண்டாடுறோம். ஸோ இந்த பாக்டீரியாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டாக்டர் ராபர்ட் கோச், அதாவது டாக்டர் ராபர்ட் கோச் தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸை கண்டுபிடிச்சார் சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹூ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த வருஷத்துக்கான காசநோய் நாளோட கருப்பொருள் தீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீம் கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் we can end TB, அதாவது நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும். இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரைமரி ஆர்கன் இன்ஃபெக்டட் டியூரிங் டியூபர்குலோசிஸ், அதாவது காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், காசநோய் வந்து நம்மளுக்கு இரும்பல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லங்ஸ் தான் பாதிக்கப்படும், அதாவது நுரையீரல் தான் நம்மளுக்கு பாதிப்படக்கூடிய பகுதியாக இருக்கு ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சுப்பா. இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கொஸ்டின் ரிலேட்டடாக வந்து ரிவியூ பண்ணிடலாம் ஓகேங்களா. Under the proposed plan for the 2029 Lok Sabha election, how many seats will be reserved for women out of the increased total of 816 seats? அதாவது 2029 மக்களவைத் தேர்தலுக்கான முன்மொழியப்பட்ட திட்டத்தின் கீழ் 816 அதிகரிக்கப்பட உள்ள மொத்த அந்த லோக்சபா இடம் இருக்குங்களா மக்களவை தொகுதி, அதுல வந்து பெண்களுக்கான எத்தனை இடங்கள் வந்து ஒதுக்கப்படும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 273, அதாவது 33% இல்லையா ஓகேங்களா. ஸோ 100% சீட்ல வந்து 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 816 பார்த்தீங்கன்னா 273 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கீடாக செய்யப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 ப்ரொபோசஸ் டு ரெடியூஸ் த மேக்ஸிமம் imprisonment for FCRA offenses to which of the following, அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 இருக்குல்லப்பா, அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணாங்க. அதில் வந்து விதிமீறல்களுக்கான அதிகபட்ச சிறை தண்டனையை எவ்வளவு காலமாக குறைக்க முன்மொழிகிறது, அதாவது 5 years அந்த தண்டனையை 1 year குறைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 5 வருஷமா இருந்த தண்டனையை நம்மளுக்கு 1 year குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரிப்போர்ட்டட் ரிஜெக்ஷன் ரேட் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபிஸ்கல் இயர் 2024-2025, அதாவது 2024-25 நிதி ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதின் விகிதம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதிகபட்சமா இந்த வருஷம் தான் வந்து இந்த அப்ளிகேஷனோட ரிஜெக்ஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ரேட் வந்து எவ்வளவா இருந்தது, 3.26% இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஏஐ சாட் பாட் லான்ச்டு
the Param 2026 campaign to assist taxpayer. அதாவது வரி செலுத்துவதற்கு உதவ பரம் 2026 பிரச்சாரத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஐ சாட்பாட்டின் பெயர் என்ன சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கார்சாதி. ஓகேங்களா, இது கூட வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட் 2.0 ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which state ranked first in the consumer justice report 2026 among large and mid-sized states. அதாவது பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் நுகர்வோர் நிதி அறிக்கை 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆந்திர பிரதேசம். தமிழ்நாடோட ரேங்க் என்னதுப்பா? 11th தானே, 11வது இருந்தால் தமிழ்நாட்டோட ரேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which platform was launched to showcase India's cultural diversity as part of the Orange Economy Initiative. அதாவது ஆரஞ்சு பொருளாதார முன்முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்தியாவின் கலாச்சாரம் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்த தொடங்கப்பட்ட தளம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சார்ந்த ஏஐ சார்ந்த வேலைவாய்ப்புகளை அதிகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் தரத்துக்கு பிளான் பண்ணாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து இந்த 2 ஆப் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தீங்களா, மை வேவ்ஸ்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. வந்து அந்த டிடி ஃப்ரீ டிஷ். ஓகேங்களா, டிடி அரசாங்க சார்பில், மத்திய அரசாங்க சார்பில் பரப்பக்கூடிய அந்த டிடி ஃப்ரீ டிஷ் இருக்கு. அதில் வந்து தொழில்நுட்பத்தை எளிமையாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு எலக்ட்ரிஃபைடு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது கூட வந்து இந்த மை வேவ் ஆப்பே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதான் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கலாச்சார இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது சார்ந்த தகவல் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஸ்டெப் ஸ்கீம் விச் ரீசென்ட்லி ஆட் இட்ஸ் ஃபுல் பெனிஃபிட்ஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஃபார்மர் எக்ஸ்போர்ட் ஸ்கீம். அதாவது சமீபத்தில் முழு சலுகைகளும் மீண்டும் வழங்கப்பட்ட ரோட் ஸ்டெப் திட்டம் எந்த முன்னாள் ஏற்றுமதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்படும் சொல்லி பார்த்தோம். ஸோ எம்இஐஎஸ் ஸ்கீம், அதாவது எம்இஐஎஸ் திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதா 2021 இந்த ரோட் ஸ்டெப் திட்டம். இது வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகை வழங்கும் திட்டமா இதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which company secured the first rank in the National Power Distribution Ranking for the second consecutive year. அதாவது தேசிய மின் விநியோக தரவரிசையில் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடம் பிடித்த நிறுவனம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஹூ தீம் ஃபார் வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே ஆன் March 24, 2026. அதாவது மார்ச் 24, 2026 அன்று கடைபிடிக்கப்படும் உலக காசநோய் தினத்திற்கான உலக சுகாதார நிறுவனத்தின் கருப்பொருள் என்ன சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ் வி கேன் ஏன், நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளாக இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 24 கரண்ட் அஃபேர்ஸோட மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்கப்பா. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இருக்குப்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாருமே வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் அண்ட் மெட்டீரியலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு போகிற விஷயம் கிடையாது. நம்ம அழகாக அதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மந்த்லி வீக்லியாக ரிவைஷன் பண்ணிட்டு எக்ஸாம் டைமில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் தான் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் வந்து நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சந்திப்போம்ப்பா. ஓகேங்களா, தேங்க்யூ.